அண்மை செய்தி. மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தாக்கல் செய்த மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. பாமக தலைவராக தன்னை அங்கீகரிக்க கோரி ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. பாமக தலைவராக தன்னை அங்கீகரிக்க கோரிய ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தள்ளுபடி செய்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி, விவரங்கள். வணக்கம். ராமதாஸ் தலைமையிலான நிர்வாகிகளை அங்கீகரிக்க கோரி ராமதாஸ் தரப்பு தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தாக்கல் செய்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இரு வழக்குகளும் விசாரணைக்கு உகந்ததல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உள்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் நிவாரணம் தேடிக்கொள்ள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் உரிமையியல் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தை அணுகலாம் என்றும் உயர்நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகன் தந்தை சொல்லை கேட்பதில்லையா என தலைமை நீதிபதி அமர்வு கேள்வி எழுப்பியிருப்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக தந்தை சொல்லை மகன் கேட்பதில்லை என ராமதாஸ் தரப்பில் பதிலளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பாமக விவகாரத்தில் தேர்தல் தலையிட முடியாது என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாம்பழ சின்னம் முடக்கம் செய்வது குறித்து தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துவிட்டு உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்வதா என ராமதாஸ் தரப்புக்கு உயர்நீதிமன்றம் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தலைமை நீதிபதி நீதிமன்ற நேரத்தை வீணடித்ததற்காக அபராதம் விதிக்க நேரிடும் என எச்சரித்து குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே மாம்பழ சின்னம் தொடர்பாக பல சிக்கல்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ராமதாஸ் தலைமையிலான நிர்வாகிகளை அங்கீகரிக்க கோரி ராமதாஸ் தரப்பு தாக்கல் செய்த மனுவும் மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தாக்கல் செய்த மனுவும் தள்ளுபடி செய்திருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.